காரணிப்படுத்துக, அதாவது ஃபேக்டரைஸ். இதில் 4வது சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, x² மைனஸ் 6x மைனஸ் 16 இருக்குது. இப்போ இந்த x²க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது. இந்த 1 அதை லாஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், -16 வரும். இது ரெண்டாக பிரித்தா நம்மளுக்கு கீழே என்ன வரணும், 6 வரணும். அதாவது 6, எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, -6. ஸோ -6. இப்போ ரெண்டுமே என்ன செய்ய போகிறோம், ஏதாவது 2 நம்பரை எடுத்துக்கிட்டால் அதை மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்க -16 வரணும். அதை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் கீழே இருக்க 6 வரணும், -6 வரணும். அப்போ என்ன நம்பர் எடுத்துக்கலாம், ஸோ நம்ம 6 இதை வந்து -16 என்ன எடுத்துக்கலாம், 8 2 16 எடுத்துக்கலாமா. ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணுமா, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட போகிறோம். செக் பண்ணி பாருங்கள். -8 × 2 -16, ரெண்டுமே வேறு வேறு குறி. அதில் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 8ல் 2 போச்சுன்னா 6, பெரிய நம்பர் குறி மைனஸ். அப்போ கரெக்டாக வருதுங்களா. ஸோ இதான் ஆன்சர். இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருந்துச்சுன்னா அப்படி டேரெக்டாக அதை எடுத்துக்கலாமா. அப்போ எக்ஸு -8 அப்படியே எடுத்து எழுதுகிறோம், எக்ஸு +2. இதே வேல்யூ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த -8 என்ன செய்யணும், +8ன்னு போடணும், +2 என்ன செய்யணும், -2ன்னு போடணும். அவ்வளோதான் ஆன்சர்.